பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஆண்டவரே, நாங்கள் உபவாசிக்கிறோம், ஆத்மாவை ஒடுக்குறோம், ஆனால் நீங்கள் எங்கள் உபவாசத்தின் மேலே ஒரு நோக்கமே இல்லாமல் இருக்கீங்க, எங்களுடைய உபவாசத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோட அவங்க கேட்குறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய இச்சையின்படி நடக்கிறீர்கள். அன்றைய நாளிலும் கூட உங்களுடைய மனம் போன போக்கில எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். உங்களுடைய வேலைகளில் ஒன்றும் பாக்கி இல்லாதபடிக்கு அத்தனையும் செய்து தீர்க்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானா உபவாசம் இருக்கிறோன்னு சொல்லி காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம ஒன்றுமே சாப்பிடாம வயிற்றை காய போட்டுட்டு எங்கே போகிறாங்க? என்றைக்கும் போல் அவங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு அலுவலகத்துக்கு போகிறாங்க. என்றைக்கும் போல் தன்னுடைய சம்பாத்தியத்தை பார்த்து அவர்கள் ஓடுகிறார்கள். இதுக்கு பேர் உபவாசம் அல்ல, இதுக்கு பேர் பட்டினி. பிரியமானவர்களே, நிறைய பேர் அப்படிதான், நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமா, நான் ஃபாஸ்டிங்கோட வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னா இதுக்கு பேர் உபவாசம் அல்ல, இதுக்கு பேர் பட்டினி. பட்டினிக்கும் உபவாசத்துக்கும் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உபவாசம் என்றால் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி கர்த்தர் சமூகத்தில் அன்றைய நாள் முழுவதும் ஜபத்தில் காத்திருக்க வேண்டும், உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நானும் எங்கள் அப்பாவும், அவர் பேசுகிறாரு, நான் கேட்குறேன், நான் பேசுகிறேன், அவர் கேட்குறாரு. ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான மனுஷனும் இந்த இடத்துல இல்லை, எந்த விதமான கிரியையும் இல்லை. நாங்கள் 2 பேரும் இந்த இடத்துல இருந்து அவர் பேசுகிறத நான் கேட்குறேன், நான் பேசுகிறத அவர் கேட்குறாரு என்கிற ஒரே தரிசனத்தோட, ஒரே சிந்தையோட, ஒரே எண்ணத்தோட கர்த்தர் சமூகத்தில் அன்றைய நாள் முழுவதும் செலவழிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் அந்த உபவாச ஜபத்திற்கு ஆண்டவர் செவி கொடுப்பார், பதில் அளிக்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட கரங்களை கொண்டு குத்துவதற்குமே உபவாசம் இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட உபவாசம் நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அவளுக்கு இப்படி ஆயிரணும், இவளுக்கு இது நடக்கக்கூடாது, இவளுக்கு இது வாய்க்கவே கூடாது, இவங்களுக்கு முன்னாடி என் தலையை நீங்க உயர்த்தணும், அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கூடாது, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கூடாது, அவள் ஒன்றுமே இல்லாமல் போயிடணும், என்னை இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லி இந்த காரியத்துக்காகவே உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது தேவனாகிய கர்த்தருக்கு வெறுப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படிப்பட்ட உபவாசம் இருக்காதேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உபவாசம், உண்மையான உபவாசம் எதுவென்றால் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். மற்ற ஜனங்களுடைய கட்டுகளை அறுப்பதற்கும் அவர்களுடைய நுகத்தடியை அடிமைத்தனத்தை முறிப்பதற்கும், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பதற்கும் ஏங்குகிற ஒரு இருதயத்தோடு நம்முடைய உபவாசத்தை துவங்குவோமேயானால் அதுதான் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்று அந்த 6-7 வசனங்களினை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உபவாசத்தை நாம் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன்னுடைய விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய உபவாசமானது பட்டினியாய் கிடக்கிற உபவாசமாய் இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு பிரியமான உபவாசமாய் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் நம் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.